என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். மறக்க முடியாதுன்னா இதை விட சந்தோஷமாக வந்து நான் 2 நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வந்து இந்த பிறவியேற்றதுக்கே சந்தோஷப்பட்ட ஒரு நாள் வந்து ஒரு 6500 பேர் முன்னாடி 10,520 பாட்டு உள்ள கம்பராமாயணத்தை சுருக்கி 100 பாடல் வழியாக பேசிய போது நான் அந்த இடத்துல மிதந்தேன். அதாவது மனித பிறவியேற்றத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் வந்து கம்பராமாயணம் பேசின நாள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சென்ற ஆண்டு அது கம்பராமாயணத்துக்கு ஒரு 4 மடங்கு பெரிய மகாபாரதத்தை ஒரு 4.5 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் மீண்டும் ஒரு 6,500 பேர் முன்னாடி வந்து பேசியது இன்றைக்கி உலகம் பூரா வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு 80 நாடுகளில் ஒளிபரப்புனாங்க. அது வந்து இன்னொரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அது எல்லாத்த விட நான் சந்தோஷப்படுற நாள் வந்து எந்த நோக்கத்துக்காக நான் சென்னை வந்தேனோ வாழ்நாள் முழுக்க ஓவியனாக இருந்து கண்ணை மூடும்போது ஓவியனாகவே கண்ணை மூட வேண்டும் என்று சென்னை வந்தவன் நான். கால மாற்றத்தில் அப்படியே படிப்படியாக மாறி இந்த ஓவியங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்காதுன்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு அல்பான்சோ எனக்கு 2 வருஷம் சீனியரு, அப்புறம் ஓவிய கருவியில் முதல்வராக இருந்தவர். அவர் நாங்கள்லாம் வந்து இந்த மாடர்னாட்டுக்கு போகாத ஒரு தலைமுறை, மைனாரிட்டிஸ் 2 பேர் 3 பேர் தான். அது மனசு விடாமல் நான் வந்து மீண்டும் இந்த அகாடமிக் ஓவியம் வரைகிறதுக்கு காரணமானவங்களில் அல்பான்சோ ஒருத்தர். எனக்கு அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததில் லோகுன்னு சொல்லக்கூடிய மணியம் செல்வம் வந்து எனக்கு அப்புறம் அந்த அகாடமிக் ஓவியங்களில் உயிரை கொடுத்து வரையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஒரு 1500 பென்சில் ஸ்கெட்ச் வச்சுருக்கிறேன். வகுப்புள்ள போட்டதை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா வகுப்பில் ஒரு புல் ஃபிகர் வந்து 40 இன்ச்சுக்கு 30 இன்ச்சில் அந்த ஹியூமன் பாடி வந்து முழு உருவங்களை வந்து ஸ்கெட்ச் பண்ணது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்குது. நீங்கள் பார்த்தா கோயில்கள் வந்து இந்த 6 ஆண்டுகளில் இந்தியா படம் சுற்றி வரைஞ்சது ஒரு 100 படங்கள் இருக்குது. இது எங்கே மூலையில் முடங்கி கிடந்த அந்த ஓவியங்களை ஏதோ இந்த 75ஆவது பிறந்தநாளெல்லாம் கொண்டாடுறாரு நான் கிடையாது. பிறந்தநாளையே நான் கொண்டாட மாட்டேன். அது எப்போ வந்துன்னு எனக்கு தெரியாது. இப்போ என் பசங்க 2 என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பாராட்டு உங்களுக்கு வேண்டாம், ஆனால் இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய படைப்புகளை வந்து ஆவணமாக்கணும், அதை பதிவு பண்ணணும் அப்படி கேட்கும்போது நல்லா மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியாது. எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு போயிட போகிறோம். ஆனால் எனக்கு பிறகு இப்போ அவங்க போட்டு காஃபி டேபிள் புத்தகம் பிரகதின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட 1,800 2,000 வருது. அந்த புத்தகம் நான் போய்விட்டாலும் 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு என்னுடைய ஓவியங்களை சொல்லி கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு பதிப்பை வந்து இந்த 75ஆம் ஆண்டை ஒரு முன்னிட்டு என்னுடைய பிள்ளைகள் வந்து இதை பதிவு பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு தான் நீ இத்தனை பேர் நான் அவங்களை சந்திக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி எனக்கு 2 பேர் சீனியராக இருந்து ஓவியக்குழு பிரின்சிபலாக இருந்து அவரை கூட்டி வந்து எனக்கு திறப்புலா நான் பண்ணேன். உள்ளே வந்து பார்க்கும்போது மீண்டும் நான் வந்து அந்த எல்லாம் நீங்கள் பார்த்த படங்கள்லாம் எல்லாமே 16 வயதுலேருந்து 24 வயசு கூட நான் வரைஞ்ச ஓவியங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை நான் இன்னும் 50 வருஷம் பின்னாடி போயிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அந்த வண்ணங்கள் ஓவியம்லாம் அவ்வளவு பிரமா பண்ணியிருக்கான். அந்த ஒரிஜினல் குவாலிட்டியில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தியாக அந்த தம்பி வந்து அல்பான்சோடைய ஸ்டூடெண்ட்டு. ஒரு 10-15 நாள் கண்ணு மூடாமல் ராத்திரிப்பாராக இருந்து அதை வந்து பக்காவை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் போட்டுக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது என்னோடு சீனியராக வாழ்ந்து நாங்கள்லாம் வந்து ராய்ச்சவத்தி பரம்பரையை சேர்ந்தவங்க. அந்த பரம்பரையில் வந்து ஒரு ராய்ச்சவத்துக்கிட்ட நான் படிக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் அல்பான்சா 2 வருஷம் படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். படிச்சிங்களா ராய்ச்சவத்துக்கிட்ட? அவர் ராய்ச்சவத்துக்கு 2 வருஷம் படித்தார். நான் போகும்போது ஒரு சர்வீஸ் முடிச்சு போயிட்டார். அந்த ஓவியக் கல்லூரியிலே நான் கொண்டாடி ஒரு பெரிய மனிதர். அந்த மனிதரை வைத்து இதை ஓப்பன் பண்ண நினைச்சேன். அவர் மிஸ்டர் அல்பான்சா வந்திருக்காரு.